சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல அதுக்கு முத்து இருந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் ரோகிணியோட சொந்தக்காரங்க வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்கள நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த ஃபோட்டோ தான் தம்பி எங்ககிட்ட இருக்கு. மற்றபடி அவங்களுடைய எந்த ஒரு ஃபோட்டோவும் எங்ககிட்ட கிடையாது. என் தம்பி பையன் இருக்கான், அவனை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு கண்ணில் கூட காட்ட மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குழந்தை மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க. அவங்க தனியாக இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறத விட ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? அந்த குழந்தைக்கும் நல்லது கெட்டது சொல்ல பெரியப்பா, பெரியம்மா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு இப்படி எத்தனை சொந்தங்கள் தேவை தெரியுமா? நானே என் பாட்டிக்கிட்ட தாங்க வளர்ந்தேன். இப்போ நான் நல்லபடியாக இருக்கேன்னா அதுக்கு என் பாட்டியோட வளர்ப்பும் என் அப்பாவோட அன்பு தாங்க காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான்ப்பா என்னோட தம்பி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை முத்து பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உண்மையாகவே இவங்க கிறிஷ்ன்றது இவங்களோட பையன்தானா? ஆமாப்பா, கிறிஷ்ன்றது இந்த பொண்ணோட பையன்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த ஃபோட்டோவை நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டுமா, ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போகிறேன், அப்போ இவங்கள பார்த்தேன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லது பண்ணுறீங்களே தம்பி, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு வராங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட பிரேமம் முடிச்சிருக்காங்க.